இந்த தொக்கை கொஞ்சமாக எடுத்து சூடான சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்து வரணும். கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம உருவி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கிற கருவேப்பிலெல்லாம் இதே போல் உருவி எடுத்து வச்சுடுங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாதுமா. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உருவி எடுத்துக்குங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க. இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியமான தீயில் வச்சு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்து புளி எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க குச்சியெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சமாக சுடுதண்ணி, சீக்கிரமாக ஊறிடும். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். கொஞ்ச நேரம் அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் தொக்கு எந்த கடாயில் வைக்க போகிறீங்களோ அதே கடாயை எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊற வச்ச புளி இப்போ இதை சேர்த்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். புளி பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி இதை வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு குழப்பாக ஆயிடணும். அவ்வளோதான். இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்க கடுகு, வெந்தயம், மல்லி நல்லா ஆறிடுச்சு. ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருக்க கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சோமா கடுகுலாம் மசியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிடணும். இது கூடவே நம்ம வதக்கி வச்ச புளி, வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பொடி. ஃபஸ்ட்டு இது ஒரு அரை அரைச்சி எடுத்து வந்துடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 வாரம் வரலாம் வச்சிருந்து சாப்பிட்றவங்களா இருந்தால் தண்ணி சேர்க்காம இதிலே நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இல்லை 2 நாள் 3 நாளில் காலி பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொரகொரப்பாக. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சா போதும். இப்போ அதே கடாய் வச்சுக்கலாம். நம்ம புளி வதக்குனதுனால கரை பட்டிருக்கோம். அந்த கரை உடனே நீங்கள் கழுவுனீங்கன்னா சீக்கிரமாக அழகாக போயிடும். 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுமா. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. இப்போ இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வந்துட்டோம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க. வாசனைக்காக தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை தொக்கு இதில் சேர்த்துடலாம். நல்லா கை வச்சு நல்லா வழித்து எடுத்து போட்டுக்குங்க. தொக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்கம்மா. எவ்வளோ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். நல்லா மணமாக இருக்குது. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரும். அது ஓரளவு வதக்கினாலே போதும். அடுப்பு தீ ஃபுல்லாக குறைச்சிடுங்க. பாருங்கள், எவ்வளோ வழவழப்பாக இருக்குது பாருங்கள். இதை போல் ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா இது ஒரு 2 வாரத்துக்கு கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான கருவேப்பிலை தொக்கு ரெடி. இதை போல் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோமா 2 வாரத்துலேருந்து 3 வாரம் வரலும் ஒன்றுமே ஆகாது. அப்படியே இருக்கும். நீங்கள் அதிகமாக செய்கிறவங்களா இருந்தால் கண்ணாடி பாட்டில் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற தக்காளி தொக்கு 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரலும் வச்சிருந்து சாப்பிட்லாம். இந்த தக்காளி தொக்கு இதை போல் பாட்டிலில் போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெட்டே போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்கம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, அதே போல் ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் கெடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா இதை போல் பழம் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த தக்காளி தொக்குக்கு தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நம்ம கை கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். இதை போல் ஒரு காட்டன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா துடைச்சிடுங்க.
இதே போல் எல்லா தக்காளியும் தொடச்சி எடுத்து வச்சுடுங்க. தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம கையிலையும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிக்குங்க. இப்போ வந்து இந்த அடிபாகத்தை மட்டும் இப்படி எடுத்துருங்க. எல்லா தக்காளிலையும் இந்த அடிபாகத்தை எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு மீடியமான தீயில வச்சு நல்லா அப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. அதே போல் மூடிலாம் வைக்காதீங்க, உப்பு சேர்க்காதீங்க. அப்படியே எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. மேலே இருக்க தோல் வந்து நல்லா சுருங்கி வரும், அது வரல நல்லா வதக்கணும். பாருங்கள், தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். அதே போல் வதங்கிறதுக்காக நீங்கள் கரண்டியில் குத்திலாம் விடாதீங்க. மேல் தோல் வந்து இதை போல் தனியாக வரணும், சுருங்கி இருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை போல் ஒரு சல்லடையில் போட்டுருங்க. இருக்க எண்ணெயெல்லாம் வந்து நல்லா வடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் நல்லா ஆறணும் தக்காளி. அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிடுங்க. எண்ணெயோட சூடு வந்து நல்லா குறையட்டும். 1 கிலோ தக்காளிக்கு நான் வந்து 50 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளி வந்து நல்லா சுத்தமான புளியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து இது தண்ணியில் கழுவிட்டு பண்ண முடியாது. 1 கிலோ தக்காளிக்கு 50 கிராம் புளி இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்து நல்லா அப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் குழகுழப்பாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் வந்து தக்காளி தொக்கில் சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். நீங்கள் வேறு எதுனா சமையல் செஞ்சீங்கன்னா நீங்கள் அதில் சேர்த்து நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். நல்லா குழகுழப்பாயிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வடிகட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் புளியும் நல்லா ஆறணும். அதே போல் தக்காளியும் நல்லா ஆறணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு சூடாகிற டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதையும் சேர்த்துருங்க. இது ரெண்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. கடுகு வந்து கொஞ்சம் நல்லா சூடாகணும், நல்லா வெடிக்கும். அது வரலும் வறுத்துக்கிட்டே இருங்க. வெந்தயத்தோட வாசனை வரும் நல்லா. பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வரணும். ரொம்ப கருத்து போச்சுன்னா தக்காளி தொக்கு வந்து சிறு கசப்பு வந்துடும். அதனால் வந்து நல்லா சூடானதும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கின புளி வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துருங்க. நல்லா பாருங்கள், புளி வந்து நல்லா அரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஆறி இருக்கு. சூடு ஆறினதுக்கப்புறம் சேர்த்து அரைங்க. இது வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா, தக்காளி அரைச்சிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். தண்ணிலாம் சேர்த்துற போகிறீங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு சின்ன ஜார் வச்சுக்கோங்க. வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுருக்கோம். நல்லா ஆறி இருக்கு. இதையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இதே போல் பவுட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகணும். இந்த தக்காளி தொக்குக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய் எடுத்து அப்படியே கடாய் ஃபுல்லாக சேர்த்துருங்க. ஏன்னா வந்து தக்காளி தொக்கு வந்து ஒட்டாமல் உங்களுக்கு அப்படியே வரும். கடுகு நல்லா வெடிச்சதும் இப்போ வந்து அடுப்பு தீ ஃபுல்லாக குறைச்சி வச்சுடுங்க. இப்போ வந்து நம்ம கிரேவி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடலான்னு தண்ணி சேர்த்துற போகிறீங்க. அப்படியே வழித்து ஊற்றிக்குங்க. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாதி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து பாதி சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக வைக்காதீங்க, மீடியமான அளவில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தக்காளியோட கலர் மாறும். கேப்பு விட்டு விட்டு வதக்குங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா இழுத்துடுச்சு பாருங்கள். இழுத்து அதே போல் நல்லா ட்ரை ஆகி அந்த எண்ணெய் வந்து நல்லா திரிஞ்சு வரும். மறுபடியும் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வதக்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். இப்போ மீதி இருக்க மிளகாய்த்தூள் உங்களுக்கு வந்து காரம் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா இதுக்கு வந்து உப்பு காரம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் வச்சிருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீதி இருக்க மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் தக்காளியோட கலரு மாறி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து வெல்லம் சேர்த்துடலாம். ஒரு கட்டி அளவுக்கு இந்த சைஸ் இது சேர்த்து நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கலக்கி விடுங்க. காரம், புளிப்பு, இனிப்பு இதெல்லாம் சேரும் போது அதோட டேஸ்ட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு திக்கு வரணும். கலர் வந்து தக்காளியோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க.
பாருங்கம்மா, நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து நல்லா தனியாக திரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா வழவழன்னு இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு தான் பாட்டிலில் சேர்க்கணும். அப்படியே சூடாக சேர்க்காதீங்க. அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான தக்காளி தொக்கு ரெடி. தயிர் சாதம், சூடான சாதத்துக்கு, அதே போல் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே மேட்சாக இருக்கும். இப்போ ஒரு அகலமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும். அது வரலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். கடுகும் நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா ஆற வச்சு இதை அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து 1/4 கிலோ இஞ்சி எடுத்திருக்கேன். அதே போல் அதில் இருக்க மண்ணெல்லாம் நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவிட்டு நல்லா பொடியை நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. இப்போ இஞ்சி சேர்த்துடலாம். இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். இஞ்சி பாதி வதக்கல் வரும் போதே கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க குச்சி, அதே போல் ஓடுலாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புளியை இதில் சேர்த்துடலாம். புளியோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய் அப்படியே சேர்த்துக்குங்க, வாசனைக்காக தான். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கணுமா. அதே போல் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. கடுகு வெடிச்சதும் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாக குறைச்சிடுங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் இது சேர்த்து நல்லா கலந்துருங்க. நம்ம வெந்தயம், கடுகு நுறுக்கி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இப்போ நம்ம இஞ்சி அரைச்சி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூடவே வந்து வெல்லம் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு வெல்லம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் இஞ்சி ஊறுகாய்க்கு. அப்போ தான் வந்து இஞ்சியோட காரத்தை வந்து கம்மி பண்ணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும் போது நிறைய தெரியும், ஆனால் இந்த மாதிரி கலக்கும் போது கரெக்டாக ஆகிடும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளோதாம்மா. இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை ஃபுல்லாக குறைச்சிட்டு கலந்து விட்டால் போதும். எவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு தான் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணணும். நல்லா 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆற வச்சுருக்கேன். இதை போல் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உள்ளே வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆற வச்ச இஞ்சி ஊறுகாவை இதில் சேர்த்துடலாம். இதை போல் வந்து டைட்டான பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரலும் கெடாமல் இருக்கும்.